ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்தினுடைய சத்தம் அப்படி பரத்துக்கு நேராக உயரட்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் தமது இருதயத்தின் நினைவுகளை இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரை அவருடைய உக்கிரக கோபம் தணியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தமது இருதயத்தின் நினைவுகளை தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்கும் வரை, கர்த்தர் தம்முடைய நினைவுகளை நிறைவேற்றும் வரை அவர் சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தர் தமது நினைவுகளை நிறைவேற்றும் வரை அவர் துவண்டு போகிறது இல்லை. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் தமது ஜனத்தை பார்க்க கேட்கிறாரு. ஆமென். நான் சோர்ந்து போவேனோ? ஆமென். உன் ஜெபத்திற்கு பதில் அளிக்காமல் நான் சோர்ந்து போவேனோ? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நான் சோர்ந்து போவேனோ? நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். நான் உன் காரியத்தில் சோர்ந்து போவேனோ? சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நான் இளைத்து போவேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். என் இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றி முடிக்கும் வரை ஆமே நான் சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தருடைய உக்கிரகம் தணிகிறது இல்லை. ஆமென் ஆமென். இன்றைக்கு எல்லாரும் ஆமென். சகோதரா சகோதரி, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். உன்னை குறித்து கர்த்தருடைய நினைவுகள் பெரியது. ஆமென். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும், உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றும்படி உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், உன்னை குறித்து எழுதப்பட்ட சில வார்த்தைகளை நிறைவேற்றும்படி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் எங்க நடுவில் நிறைவா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த துவக்க நேரத்தில் கர்த்தருடைய வான் மகிமை எங்களை முழுவதுமாக மூடிக்கொண்டு நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல உயர்ந்து நிற்கும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இந்த நாளிலே பரிபூரணமாய் கிரியை செய்யும். ஆமென். மனுஷ பலனோ மனுஷ சித்தமோ திட்டமோ அல்ல, தேவ திட்டம் இன்றைக்கு பரிபூரணமாய் நிறைவேறும் நிறைவேறும். ஆமென் ஆமென். கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் அவரே உன்னதமானவர் என்று துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கர்த்தர் இந்த நாளிலே விளங்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகு உம்மையன்றி வேறு. சொல்லுவோமா எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர. உங்க சத்தம் உயரணும், தேவ ஜனத்துடைய சத்தம் உயரணும். யாரும் மௌனமாய் அல்ல. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர நீதானே வாஞ்சு எல்லாம், உம்மை தானே உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மையன்றி வேறு விருப்பம் எது? என்னுள்ளத்தின் பலனே நீதானையா, என்னுள்ளத்தின் பலனே நீதானையா.
எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர உரைக்கராதர சிகரம் உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே, எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே, உம் சித்தம் செய்ய தருகின்றே. சொல்வோமா நன்றி ஐயா, ஆமென். நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, ஆமென். ஓரகதா சிகரதம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? ஆமென். நல்ல எல்லாரும் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ரீகாதா ஸ்ரீகரமனதனா. ஆமென். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். வானங்களை தாழ்த்தி இறக்கி தமது ஜனத்திற்காக இறங்கி வந்திருக்கிற கர்த்தர். ஆமென். அவருடைய வழி சுழற்காற்றிலும் கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் இருக்கிறது. இதோ தமது கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆமென் வானங்களை தாழ்த்தி இறக்கி தமது ஜனத்தை பலப்படுத்தும்படியாக ஆமென் கண்ணீரை துடைக்கும்படியாக காயங்களை கட்டும்படியாக இருதயத்தின் ரணங்களை ஆற்றும்படியாக சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தரே எழுந்தருளி இருக்கிறார். வார்த்தையாகிய தெய்வம் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக இதோ அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் கர்த்தரே 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 ரிஹதல சிகரமனதனா. ஆமென் 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 ஆமென். வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம். ஆமென் ஆமென் ஆமென். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர், எல்லா மனுஷனுடைய நாசின் சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அவருடைய கரத்திற்குள்ளாக சகலவற்றையும் வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமென் ஆமென். அப்படியே ஒரு விசை கூட கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க எல்லாரும் ஏகமாய் ஏகமாய். ரிஹதா ஷிகரபனா. ஆமென். ரிகபல துநாதல ரகசியாதுனரோ. சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர, துதிக்கப்படத்தக்கவர், கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய் வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக நின்று கொண்டு தமது மனுபுத்திரரை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். அவருக்கு நிகராய் கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தம்மை தேடுகிற ஜனத்திற்கு உண்மையாய் பதில் அளிக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உண்மையாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். தம்மை தேடுகிற ஆத்துமாக்களை அறிந்து செயல்படுகிறவர்.
ஆமென் ஆமென். நல்ல கரம் தட்டி ஆமென். அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் யெகோவா, சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நிகராய் செயல்படத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நல்ல நல்ல அவருடைய மகிமையை சொல்லி ஆமென். நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. அவரை துதிக்கும்படி ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சகோதரா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இதோ உனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அவரை ஆராதிக்கும்படி ஒரு விசாலம், அவரை மகிமைப்படுத்தும்படி ஒரு விசாலம், அவரை துதித்து நன்மைகளை பெறும்படி கர்த்தர் உன்னை இன்றைக்கு நான் உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டாய் அல்லவோ, இதோ உனக்கான ஒரு விசாலத்தை நான் உண்டு பண்ணுகிறேன். ரிகாலா ஷிகரமனதலதரா ரிகமமம ஷிகலதரதலரா ரிகபபலதுரபஷியாக்கமதோஹசியாத்துனரோதலபலதரா. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. ரிகபமனதலதரா ஷிகமமமனதரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமாய் அல்ல. ஆமென். அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே கர்த்தர் தமது இருதயத்தின் நினைவுகளை, ஆமென், சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றும்படி நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் வாழ்க்கையை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், உன் பிள்ளைகளை குறித்து நான் வைத்திருக்கிற யோசனைகள். ஆமென். அவர் யோசனைகளில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆமென். என் நினைவுகளை உன் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. தூரமாய் அல்ல, அவைகள் உனக்கு சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகள், அவர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தூரமாய் அல்ல, சமீபமாய். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நல்ல உற்சாகமாய் பாடுவோமா? சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நல்ல கை தட்டி எல்லாரும். போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஒரு கரபலதுராஷியரவரதனரா. ஆமென். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு ஓரா கதாஷி கபபலதர ரிவலகதனோ சாந்த போகாதே. ஓ ரிவலகரதன ஆமே சாந்தி போகாதே. ஆமே நதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஒரு கரதல சிகரமனோ. ஆமென். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாத. எல்லாரும் சொல்வோமா? சோர்ந்து ஆமே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் கரபஷி கரபரபலதரதனா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆவியானவரே மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி ரிகபபல ಶಿಖರದನರವನು ರಿಕಬರಬಲ ಶಂತುರಿದಿನಗಸಿಯಾತನರಬಲರ ರೀಬಲಬ ಶಂದುರಾದನರ ರಿಗಲದಿರರ ಸಿಕಮಮನದುರದನರ ರಿಗಬರಬಲಬ ಶಬಲದರ. ஆமென் ஆமென். சகோதரி, உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருந்த அந்த காரியங்களை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போட்டார். உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி போட்டார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இனிமேல் நீ விடுதலையோடு ஜெபிக்க துவங்கு. நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இதோ கர்த்தர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை ஆமென் ஆமென். உன் நினைவுகளை அறிகிற கர்த்தர் நான். ஆமென். உன் பாரங்கள் அறிகிற கர்த்தர் நான். ஆமென். உன் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு நான் பதில் அளித்து உனக்காக நான் கிரியை செய்யாமல் இருப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து இதோ பரம் உனக்காக பகல் வேளையில திறக்கப்பட்டாயிற்று. தேவ மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பா. திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Amen. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி பலிபீடத்தில் கொண்டு தனக்கு உண்டான தான் எதை மேன்மையாய் நினைத்தானோ, எதை அதிகமாய் நேசித்தானோ, தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் இதோடு ஈசாக்குடைய வாழ்க்கை முடிந்தது, என் பிள்ளையை என் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார் என்று நினைத்தான் ஆபிரகாம். ஆனால் கர்த்தரோ அவன் வாழ்க்கையிலே
பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே அவன் சந்ததிகளை பெருக பண்ணும்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை நியமிக்கிறார். அவன் சந்ததிகளை பழுகி பெருக பண்ணும்படி அவனுக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் வைக்கிறார். அவனை குறித்த வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். அதே போல சகோதரா, நீ வந்திருக்கிறது கர்த்தருடைய பலிபீடம் என்பதை மறந்து போகாத. நீ வந்து அமர்ந்திருக்கிறது கர்த்தருடைய பலிபீடம். உனக்கு உண்டான மேன்மைகள், உனக்கு உண்டான யாவற்றையும் நீ தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஒப்பு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு உனக்கு தேவையான காரியங்களை நான் நியமிப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், என் நினைவுகளை நான் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நோவா கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டி தேவனை பலியிட்ட அந்த நேரத்திலே கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைத்தருளி அவன் சந்ததிகளை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ, ஆமென், தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நீ, ஆமென், உன் வாழ்க்கையில உன் சந்ததியை கர்த்தர் நினைத்தருளுகிற நாள் இது என்பதை நீ மறந்து போகாத. ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமும் உனக்காக புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னுடைய மேன்மை, என்னுடைய பலன், என்னுடைய பலவீனம் கர்த்தர் எனக்கு தந்தவைகள், ஆமென், எனக்குரிய எல்லாவற்றையும் என் தகப்பனுடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று. பலிபீடம் என்பது, தேவ சமூகத்தில் பலியிடுதல் என்பது உங்களை கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து நீங்க வாங்கி கொள்வது. எவர்கள் தேவ சமூகத்தில் உங்களை கொடுப்பீர்களோ இன்றைக்கு, ஆமே, உங்களுடையது எல்லாம் கர்த்தருடையதாகும். கர்த்தருடையது எல்லாம் உங்களுக்குரியதாகும். பலிபீடத்தில் எவன் தன்னை உண்மையாய் ஒப்பு கொடுப்பானோ, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே, அந்த பாவ எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், மாம்ச கிரியைகள் எனக்கு வேண்டாம். யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்த பின் ஒரு கன்னிகையின் மீது நான் நினைவாய் இருப்பது எப்படி? நான் நினைவாய் இருந்தால் உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமோ? இல்லை, நான் தேவனிடத்தில் உடன்படிக்கையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பலிபீடத்தில் ஜீவ பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமும் இன்றைக்கு உனக்கு புறப்பட்டு வரும். அல்லேலூயா. சகோதரி, உன் பலவீனத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உனக்கு உண்டாகும். ஆமே. உன் தரித்திரத்தை, அந்த கடன் பாரத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. இதோ ஐஸ்வர்ய சம்பன தமது ஐஸ்வர்யத்தினாலே உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவருடைய நிறைவு இன்றைக்கு வாழ்க்கையில புறப்பட்டு வரும். ஆமென், ஆமென், ஆமென். பலன் இல்லாமல் சோர்ந்து போய் ஆவிக்குரிய ஜீவியத்தை எழுப்ப முடியாமல் இருக்கிற தேவஜனமே, உன்னை பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆவியானுடைய ஜீவன், கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை இன்றைக்கு உனக்காக அனுப்பி தந்து, ஓ, தமது நாமத்திற்காக கர்த்தருடைய கருத்தில் எடுப்பார். இன்றைக்கு உன்னுடையதெல்லாம் அவருடையதாய் மாற்றப்படும். அவருடையதெல்லாம் உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நிறைவு ஆட்கொள்ள துவங்கி ஆயிற்று. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல மாத்திரமே. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. என் ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே, உங்க கரத்தில் வைக்கிறேன். ஈசாக்கை பலியிட, ஆமென், ஒப்பு கொடுத்தது போல என்னையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். என்னுடைய பலவீனப்பட்ட அவயத்தை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே, இந்த வியாதிப்பட்ட சரீரத்தை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். இந்த குறைவா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, குறைவா இருக்கிற என்னுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
உம்முடைய நிறைவு எண்ணில உண்டாகட்டும், உம்முடைய நிறைவு எண்ணில உண்டாகட்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அப்படி பலிபிடத்தில் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து உன்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளமாக கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி காண்பித்து ஆமென் 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 ரிகாதா ஷிகரமனதாரோ ரிகபல துராசியாக்கபனோ அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய கரம் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறவர் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் வல்லமையை நான் அவனுக்கு தெரிய பண்ணுவேன். என் வலது கரம் செய்யும் ரட்சிப்பை அவனுடைய கண்கள் காணும். என் வலது கரம் செய்யும் ரட்சிப்பை அவனுடைய கண்கள் காணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஆமென். கர்த்தர் தமது வார்த்தையை உனக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். ரிகதா ஷிகரமனோ ரிகமனதா. கர்த்தருடைய வைராக்கியம் உனக்காக இறங்குகிறது சகோதரி. ஆமென். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதோ 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 ரிகபமா ஷிகலதரா உன் மீது நிழலிடுகிறார். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறவர் தமது கரத்தை உன் மீது வைக்கிறார். ஆமென். இன்றைக்கு பிரதியற்றமாய் உணர்வாய். ஆமென். கர்த்தருடைய கரம் உன் சிரசில வந்து அமருகிறது. நீ பிரதியற்றமாய் உணர்வாய். ஆமென் ஆமென். தொட்டு உணரத்தக்கதான தேவ வல்லமை ரிபல ஷிகரபனா ரிகபல துரானகசியாதனரா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்துல வைக்கிற ஆண்டவர். என் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்துல வைக்கிற. ஆளுகை செய்யும். பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும். நீர் விரும்பாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். உம்மை வேதனைப்படுத்தின மாமிச குணங்கள், மாமிச சிந்தைகள், பாவத்திற்கு இடம் கொடுத்து, உலகத்திற்கு இடம் கொடுத்து, தேவனை தேடாமல் தேவனை விட்டு சோரம் போன தூரம் போன அனுபவங்களை மன்னியும். ஆமென். இன்னும் சிலருடைய இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் உனக்கு தூரமாய் அல்ல, சமீபமாய். நான் உனக்கு தூரமாய் அல்ல, நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரிகபனதல ஷிகரமனோ ரிகபலதரபலசியாகதரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. அன்பிதையே கண்டு விரை தோடி சொல்லுங்க எல்லாரும், கழுவும் திருரத்தாலே. அப்படி ஒப்பு கொடுங்க சகோதரா. கர்த்தருடைய ரத்தம் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. கழுவும் திருரத்தாலே. ஒரு முறை கூட ஒரு சுத்திகரிப்பு. நீங்க இருதய தேவன் விரும்புகிற பரிசுத்த கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கரம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது. தேவன் தமது கரத்தை உன் மீது வைத்து ஆமென் உன்னை சுத்திகரிக்கிறார். ஆமென். பாவ கரைகள் சுத்திகரிக்கப்படுகிறது. சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. ஆமென். பரனே படைக்கிறேனே இந்த விளை அடியேனை திருத்திட்டம் போல
ஆமே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிச மாய தேவா அருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்குவே ஆமே கல்வாரி கண்டு விரை தாடி வந்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரை தாடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய ஒரு முறை கூட சத்தமாய் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய ஆமே ஹல்லேலூயா ஆவியானவரே சுத்திகரிப்பின் ஆவியானவரே சுத்திகரிக்கிறவரே ஆமென் 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 எல்லா அழுக்குகளும் ஆமென் எல்லா அக்கிரமங்களும் துரைத்தனங்களும் சத்துருவின் கிரியைகளும் ஆமென் பாவத்தின் கிரியைகள் பின்தொடருகிற பாவத்தின் வல்லமைகள் பின்தொடருகிற அக்கிரமங்கள் விட முடியாத பாவங்கள் எல்லாம் ஆமென் இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஆமென் ஆமென் அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிறது இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறது அந்த சங்கிலி சுட்டெரிக்கப்படுகிறது அந்த பாவத்தின் சங்கிலி ஒன்றுமில்லாமல் தெறிப்புண்டு போகிறது ஆமென் 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 ஹல்லேலூயா 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 நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் 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 ஹல்லேலூயா 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 ஆமென் தேவன் தமது அளவில்லாத கிருபைகளை தமது மகிமை இந்த இடத்துல நிறைவாய் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். சிலருடைய இருதயம் தேவனுக்குள்ளாய் இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும். சிலருடைய நினைவுகள் இன்னும் தேவனுக்குள்ளாய் இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு முறை கூட கர்த்தருடைய பாதத்தில் தேவன் அந்தரங்கத்தை காண்கிற கர்த்தர், அந்தரங்கத்தை காண்கிற கர்த்தர், உன்னுடைய மறைமுகத்தை உன்னுடைய யாருக்கும் தெரியாத அந்த அந்தரங்கத்தை கர்த்தர் காண்கிறார். ஆமென். சிலரோடு கர்த்தர் இடைப்படுகிறார். உன்னை ஜீவ பலியா என் கரத்திலே தா, பரிசுத்தமா என் கரத்திலே தா. அந்த மாம்ச குணத்தோடு அல்ல, அந்த தலைமுறை பாவத்தோடு அல்ல, அந்த ஜென்ம சுவாபத்தோடு வேண்டாம். அவன் பரிசுத்தமா என்னுடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இன்றைக்கு அந்த பாவத்தில் இருந்து ஆமென் அந்த சாபத்தின் நுகத்திலிருந்து தேவ சமூகத்தில் என்னை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய விடுதலை புறப்பட்டு வரும். ஆமென். சில வியாதிக்கு காரணம் அந்த பாவம், சில பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த பாவம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில மாற முடியாத பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த தலைமுறை சாபம் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமென். வா தேவ சமூகத்தில் கிட்டி சேரு. அல்லேலூயா. பலிபீடத்திலே ஜீவ பலியாக அந்த கல்வாரி பாதத்திலே தகன பலியாக ஒப்பு கொடுக்கிற உன் மேலே கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அளவில்லாமல் புறப்பட்டு வரும். சில சங்கிலி போல, இரும்பு சங்கிலி போல வாழ்க்கையில மாற முடியாத சில பிரச்சனைகளை கர்த்தருடைய கரம் தகர்த்து போடும். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை தகர்த்து போடும்.
ஹalleluya ஹalleluya. வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரும் நல்ல கரம் தட்டி தேவ சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி ரிகாதா ஷிகரமனோ ரிகபரபலப ஷபரபலதரா ரிகபரபலப ஷபரபரபலப. பாவத்தின் நுகம் முறிக்கப்படுகிறது சகோதரி. தலைமுறை சாபம் வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஏன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்ல? அந்த தலைமுறை சாபம் தலைமுறை சாபம் தலைமுறை சாபம் கர்த்தர் தகர்த்து போடுகிறார். தலைமுறை சாபத்தின் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் உண்டாகிறது. தலைமுறை சாபத்தின் மேல தேவ அசைவாடுதல் உண்டாகிறது. ரிகா பாபா லாதா ராமன ஷிகரபலா தீரபலக சியாத்தன ரபலதுராஹம்தே ரிபலப ஷபலபரதரா ரிகபரபலப. ஆமென். நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புவாயென்றால் உன் தலைமுறைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபி. ஆமென். அந்த சாபம் தகர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்திலோடு ஒப்புக்கொடு. ஆமென் 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 ஆமென். உன் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், சிலருடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் சத்துரு இரும்பு சங்கிலிகளை கட்டி வைத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை பார்க்க விடாமல் அவன் சிரித்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த சாப வல்லமையை ஆமென் உன் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் நீ உழைக்கிறாய், வேறு ஒருவன் அந்த நன்மையை புசித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த சாபத்தை முறிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. பலிபீடத்தில் ஒப்புக்கொடு, பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹalleluya. சத்துருவின் கிரியைகள் வெளியேறுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். சத்துருவின் வல்லமைகள் வெளியேறுகிறது. அசுத்தங்கள் இதோ புறப்பட்டு வெளியேறுகிறது. ரிகபாபா ஷிகரபனா ரிகபாபா லதரா. ஆவில விடுதலை உணர்கிறவர்கள் கரம் தட்டி கரம் தட்டி ரிபாலா ஷிகமாமனதரா ரிகலதரா. ஆவியானவர் ஆவியானவர் ரிபலப ஷபலதரா. ஆமென் ஆமென். அந்த இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடுகிறார். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடுகிறார். ஆமென். உனக்காக வாசல்களை திறக்கிறார் கர்த்தர். ரிபாலா ஷிகபாபலதரா ரிகபலப ஷந்தரபலப. இதோ இதோ ஆமென். மரணத்திற்கு பாதாளத்திற்கு முறைய திறவுகளை உடைய கர்த்தர் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ரிபாலா ஷிகபல துரக சியாத்தனரபலோ ரிபா பாபா. தேவ கரம் உன் மீது வந்து அமருகிறது. கர்த்தருடைய கரம் உன் மீது வந்து அமருகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. yes jesus yes jesus yes jesus. ரிபாலா ஷிகரமன ஹசியாதனர். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தந்த வார்த்தை இந்த ஆராதனைக்காக, இந்த விடுதலை கூடுகைக்காக, பலிபீடத்தில் எவர்கள் உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுப்பார்களோ அவர்கள் மீது என் கரத்தை வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த உண்மையுள்ள இருதயம் உங்களுடைய முழு பலத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் பாருங்க. பலியாய் பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்பது சாதாரணமான விஷயம் அல்ல, கடினம்தான். ஜெபத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இந்த கடினம் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஆமென். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சிலுவையிலே பலியாக நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்த படியினாலே தான் இவ்வளோ பெரிய மகா பெரிய ரட்சிப்பை நாம் இலவசமாக சுதந்திரித்து கொண்டோம். தேவ சமூகத்தில் எவர்கள் ஒப்பு கொடுப்பார்களோ ஆமென், அநேகருடைய இருதயம் திறக்கப்பட்டாயிற்று. அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆமென். சிலரை கர்த்தர் ஒரு கூர்மையான பட்டயமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த விடுதலையை பார்க்க முடியலை. சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விடுதலையை பார்க்க முடியலை. சகோதரி, சத்தம் உயர்த்தி தேவனை கூப்பிட துவங்கு.
உன் முழு பலத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பலிபிடத்தில் உன்னை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை உனக்காக இன்றைக்கு வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை இன்று உனக்காக புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவ உனக்கு முன்பதாக எழுந்தருளி இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. ரீகாதா ஷிகாராத ரகசியாதனரா எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இதோ அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல தேவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் தமது கையை எனக்கு நேராக நீட்டி அவர் தமது வலது கரத்தை என் சிரசின் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாதா ஷிகாராமன் எல்லாரும் ஆண்டவரே உங்க கரத்தை என் மீது வைங்க ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்தை என் சிரசில் வைங்க ஆண்டவரே. உங்க கரம் என் சிரசில் அமரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தின் வல்லமையை நான் அவனுக்கு தெரிய பண்ணுவேன். என் வலது கரம் செய்யும் ரட்சிப்பை அவனுடைய கண்கள் காணும். மோசே சொல்லுகிறான், கர்த்தாவே உமது கரம் செய்யும் வல்லமையுள்ள கிரியைகளை எனக்கு காண்பிக்க துவங்கினீர். உம்முடைய கரம் செய்யும் வல்லமையுள்ள ரட்சிப்பை எனக்கு காண்பிக்க துவங்கினீர். ஆமென். நான் நேசிக்கிற என் அன்பு மகளே, என் கரத்தின் வல்லமையை நான் உனக்கு தெரிய பண்ணுவேன். ஆமென். தூரமாய் அல்ல, நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பலிபீடத்தில் சமீபமாய் வந்தபடியினாலே நான் உனக்காக செய்யும் ரட்சிப்பை உன் கண்கள் காணும். ஆமென். அப்படி கரம் உயர்த்தி ஆவியானுடைய விடுதலை உணர்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். உன்னை தான் நான் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ணுகிறேன். என் கரத்தை நான் தெரிந்து கொண்டவன் மீது வைக்கிறேன். இதோ நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக என் கரத்தை உன் சிரசில் வைத்து உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகிக்கப்படுகிறாய் என் மகளே, நீ அபிஷேகிக்கப்படுகிறாய். உன் நாவில என் கரத்தை வைக்கிறேன். உன் வார்த்தைகளை உன் நாவில அருளுகிறேன். என் வார்த்தைகளை உன் நாவில அருளுகிறேன். பேசு, பேசு, பேசு. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறாய். ஒரு விடுதலை உன்னை ஆட்கொள்ளுகிறது. ஒரு வான் மகிமை உன்னை ஆட்கொள்ளுகிறது. ஒரு மெல்லிய பிரசனம் உன்னை சூழ துவங்கி ஆயிற்று. உன் கரத்திலே தேவ கரம் அமர துவங்கி ஆயிற்று. என் புயத்தை அவனுக்கு நான் காண்பிப்பேன். அவன் தோளின் மீது என் புயத்தை நான் காண்பிப்பேன். ரிபாலா ஷிகாராதனா. கர்த்தருடைய புயம் உனக்கு பலனாகிறது. கர்த்தர் தமது புயத்தை உன் மீது வைக்கிறார். உன் கைகளில், இரண்டு கைகளிலும் கர்த்தருடைய கரம். ஆமென். உன் இரண்டு கைகளிலும் தேவ புயம் வெளிப்படுகிறது. ரிபாலா ஷிகாராதனரா. என் கரம் அவனோடு உறுதியா இருக்கும். தீரபாலா சம்திரபாலா கசியாத்தனரா. எழும்பு, எழும்பு சியானே, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தரின் புயமே, ஓ பலன்கொள், பலன்கொள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கொள். தீரபா ஷிகாராபனா. ரிபாலா தீரகசியாக்கனோ. இரும்பு சங்கிலிகளை முறிக்கும்படி, வெண்கல கதவுகளை தகர்க்கும்படி நான் இதோ உன் கொம்பை இரும்பும் உன் குழம்பை வெண்கலமும் ஆக்குகிறேன். மலைகளை நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறிக்கு சமமாக்குவாய். என் பலன் உன்னிலே பலன் கொள்ளுகிறது. கர்த்தருடைய பலன் உன்னிலே பலன் கொள்ளுகிறது. அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியேறுகிறது. எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியேறுகிறது. எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியேறுகிறது. கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் இதோ தரிப்புண்டு வெளியேறுகிறது. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உன் சிரசில் அமருகிறது. கட்டுகள் தகர்த்தெறியப்படுகிறது. அசுத்தங்கள் இதோ வெளியேறுகிறது. ஆமென், ஆமென்,
ஆமென் ஆமென். ரிகமன திரா திரா ரஷகரே வானரோ ரிபலப ஷபரதன. ஆமென். இது முதற்கொண்டு கர்த்தர் தமது கரத்தின் வல்லமை உனக்கு காண்பிக்க துவங்குகிறார். ஆமென் ஆமென். மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஆவியில குண்டி குறுகி கிடக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை ஏறெடுத்து பாரு. சத்துரு சூழ மதில் போட்டு உன்னை விழுங்கும்படி வகை தேடி நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். உன் அரணை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழியை காவல் பண்ணு. நீ மௌனமாய் கிடக்கிறது என்ன? நீ மௌனமாய் காணாதது போல் கிடக்கிறது என்ன? உன் கண்களை சுற்றி பாரு. நிற்கிற சத்துருவை பாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன் அரணை காத்துக்கொள். உன் பலனை மிகுதிப்படுத்து. பலனை மிகுதிப்படுத்து. பலனை மிகுதிப்படுத்து. பலனை மிகுதிப்படுத்து. உன்னதமானவர் தருகிற பலன், ஆவியின் பலன், எலியாவின் மேல் இருந்த ஆவியின் பலன் ரெட்டிப்பா எலிசாவின் மேல் அமர்ந்தது போல உன் மீது கர்த்தர் தமது பலனை வைக்கிறார். உன் மீது கர்த்தர் தமது பலனை வைக்கிறார். கரம் தட்டி கரம் தட்டி ரகமா ஷிகரதலரா ரிபலா ஷிகபலதுரா ரிகபரபோ சந்தராதனரா ரிகமமனதர சிகரபலோ ரிபலபோ சந்துராதனா. ஆமென். நீ பலவீனப்பட்டிருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. என் பலனை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபலா ஷிகரபலதரா. ஆமென். பலனை மிகுதிப்படுத்து. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள். ரிகபலஷே. எழுந்து போராடி சீயோன் குமாரத்தியே, எழும்பு எழும்பு, பலன் கொள் பலன் கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளுகிறது. நல்ல கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ரிகமமன ஷிகரபலா. நீ எதிர்பார்க்கிற அந்த விடுதலை உன் சுய பக்தியினாலோ சுய சக்தியினாலோ அல்ல. அவர் உனக்கு தந்திருக்கிற விசுவாசம், நீ அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே இன்றைக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை காண்பாய். சர்வாங்க சுகம் வெளிப்படுகிறது. சர்வாங்க சுகம் வெளிப்படுகிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இதோ இதோ கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமை விளங்க பண்ணுகிறார். ரிகபபல ஷிகரபன. தடைகள் அவிழ்கிறது. எல்லா தவிழ்களும் உடைக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. சத்துருவின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லாமல். ஆமென். சகோதரி, உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்த சத்துருவை கர்த்தர் துரத்துகிறார் துரத்துகிறார். ஆமென். இனி பிசாசு உன்னை பலவீனப்படுத்த முடியாது. அந்த அந்தகாரம் உன் குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாது. இதோ இதோ உன் சத்துருக்களின் சரிகட்டுதலை கர்த்தர் காணும்படி செய்கிறார். ரிகபபலா. எதிர் வல்லமைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. மந்திரவாத கிரியைகள் எரிக்கப்படுகிறது. ஆமென். உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட பதிவிடைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. ஆமென். தேவ ஜனமே எழும்பி ஆர்ப்பரி. கர்த்தருடைய ஜனமே எழும்பி ஆர்ப்பரி. இதோ உன் சத்துருக்களை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம். கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தை உன் சிரசிலே வைத்து, ஆமென், உன் சத்துருக்களை கண்டுபிடித்து, உன் சத்துருக்களை இடம் கண்டுபிடித்து நான் துரத்துகிறேன், நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நீ எதற்கு நிகராக்கினாய்? இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் வந்ததற்கு ஒரு அடையாளத்தை நான் காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவனை எதற்கு நீ நிகராக்கினாய்? ஆமென். அவர் சாதாரணமானவர் என்று எண்ணினாயோ? பலிபீடத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுத்தாய் அல்லவோ? இன்றைக்கு நான் உனக்கு செய்ய ரட்சிப்பை பார். நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு சவாலாய் வருகிறது. ஆமென். கர்த்தரை தேடின ஜனம் கைவிடப்பட்டது உண்டோ? ஓ, கர்த்தரை ஆராதித்த ஜனம் வெட்கப்பட்டு போனது உண்டோ? தேடி பார், கூப்பிட்டு பார், தேவனை ஆராதித்து பார். உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமும் இதோ இதோ. ரிகமன ஷிகரதனா ரிபலல சியாகமனதனா ரிகமன. கர்த்தர் உன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரிகமன ஷிகரபல
கரதரா, உன் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது சகோதரி. ரீபல் அஷிகரமனோ ரீபல் கடானமனோ, நீ இங்க தேவனை துதிக்க துவங்கினாய் அல்லவோ, தூரத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவ, தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. தூரத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. தூரத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி இதோ உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். ஆமென், ஆமென். போதாது, போதாது. நல்ல நல்ல சத்தம் உயர்த்தி கைகளை தட்டி ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. விடாத விடாத. ஆவியானவருக்கு முழுவதுமாக இடம் கொடு. மாம்சத்திற்கு இடம் கொடுக்காத. ஆவியானவருக்கு பரிபூரணமாய், பரிபூரணமாய். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவருக்கு பரிபூரணமாய், ஆவியானவருக்கு பரிபூரணமாய், ஆவியானவருக்கு பரிபூரணமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம். ஆவியானுடைய பலத்த வல்லமையை காணும்படியாக பரிபூரணமாய் இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் அபிஷேகிக்கிறார், கர்த்தர் அபிஷேகிக்கிறார், கர்த்தர் அபிஷேகிக்கிறார். நான் உன்னை தொடுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அபிஷேகிக்கிறேன். நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதோ இதோ என் வார்த்தைகளும் நாவில வைக்கிறேன். உன் நாவு கூர்மையான பட்டயங்கள் ஆக்கப்படுகிறது. என்னால் அபிஷேகிக்கப்பட்ட என் மகளே, கிருபைகள் உன்னிலே பலமாய் பலன் கொள்ளுகிறது. கர்த்தருடைய கிருபை. நீ ஆவியில பலன் கொண்டு நீ கட்டுகிறவைகள் கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். தீர்க்க தரிசன நாவுகளை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். அபிஷேகிக்கப்பட்டவள், அபிஷேகிக்கப்பட்டவள். ஆமென், ஆமென், ஆமென். தடைகள் உடைக்கப்படுகிறது, எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபல சிகரபல தரனோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Ribala daramanashe. Amen. Hallelujah. 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 Amen. 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 Yes, Jesus. Yes, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Ragada shikaradana. Amen. Hallelujah. Amen. ஆவியானவர் பலமாய் நம்மை ஆட்கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உணர்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையும். இன்றைக்கு அநேக நாட்களாய் சத்துரு எதிலெல்லாம் மதில் போட்டு சுற்றி இனி உனக்கு விடுதலை இல்லை என்று அவன் சிறைபிடித்து வைத்திருந்தானோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறேன் என்று. ஆமென். மௌனமாய் அல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிச்சிங்கன்னா தான் விடுதலை உண்டாகும். யாரும் மௌனமாக நிற்காதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம், ஆமென், வாலிப பிள்ளைகள் ஆவியானவருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலவான் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பாக்குவேன். வாலிபனே, நான் உன்னை பலவான் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பாக்குவேன்.
நீ பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினால இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் என்பதை மறந்து போகாத. ஆமே, அந்தகாரங்களை துரத்துகிறவன் நீ. ஆமே, ராகாப்பை வதைக்கிறவனும் பலு சர்ப்பத்தை வெட்டினவனும் நீதான் அல்லவோ. வாலிபர்கள் மேல கர்த்தர் தமது கரத்தை வைக்க விரும்புகிறார். ஆமே, யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமே, பகைஞரையும் பழிகாரரையும் அடக்கி போடத்தக்கதாக குழந்தைகள் பாலகர் நாவினாலே பலனுண்டு பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், சின்ன குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை, எல்லார் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம். ஆமே, உன்னை கொண்டு நான் அரண்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துரு போட்ட அரண்களை நீ ஆராதிக்கும் போது, ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கும் போது எரிகோ மதில் உடைந்து விழுந்தது போல, ஓ கர்த்தரை நீ இன்றைக்கு மகிமைப்படுத்த ஆராதிக்க உன் குடும்பத்தை சூழ மதில் போட்டு நின்று அந்த சத்துருவின் தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். ஆமென். சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் வரை எல்லாரும் நல்ல கண்களை மூடி கைகளை தட்டி ஒரு வான் மல்லமை, வான் மகிமை, பலவான் உன் கையில் உள்ள பலத்த அம்புக்கு ஒப்பாய். கர்த்தர் உன்னை உன் ஆயுதமாய், உன்னை ஒரு கூர்மையான பட்டயமாய், உன்னை ஒரு துளுக்கமான அம்பாய் கர்த்தர் உருவாக்குகிறார். உன் கைகளை போருக்கும், உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற உன் கண்மேலே ஆகிய கர்த்தராக இதோ உன் கைகள் போருக்கு பழக்குவிக்கப்படுகிறது, உன் விரல்கள் யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படுகிறது. சத்துருவின் மதில்களை தகர்க்கத்தக்கதாக ஒரு உன்னத வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலேயும் பலமாய் வந்து அமர்கிறபடியே சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென், 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 ஆமென். எஸ் 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 அப்படி பற்றி பிடிக்கிறது. கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அக்கினி நாவுகளாக்கி கொண்டிருக்கிறார். அக்கினியாய் மாற்றப்படுகிறார். சபையை அக்கினியாய் மாற்றப்படுகிறார். தேவ ஜனமே அக்கினியாய் மாற்றப்படுகிறார். வாலிபனை கர்த்தருடைய அக்கினி ஆக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உனக்குள்ளாய் புறப்பட்டு வர வர உன் இருதயம் அனல் கொண்டு எரிகிறது அல்லவோ. ஆவியானுடைய அக்கினிக்கு ஒப்புக்கொடு. தேவ அக்கினிக்கு ஒப்புக்கொடு. இது அக்கினிக்குள்ளாய் இடப்பட்ட கொள்ளியை போல கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாக்குகிறார். ரகதி ஷிகாராதின ஹஸ்யாதனரோ ரீகமாமனதரா. சொப்பனங்களை காண்பாய், தரிசனங்களை காண்பாய், நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆவிக்குரியவன் என்பதையும் உனக்கு விரோதமாய் நடக்கிற ஆவிக்குரிய காரியங்களையும் கர்த்தர் உனக்கு அணு அணுவாய் காண்பித்து துவங்குகிறார். ரீபாலா ஷிகாராதனரோ. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடு காற்றா வீசணுமே, ஆத்ம நதியா. திரும்பவும் அந்த வார்த்தையை சத்தமாய், தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடு காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. ஆமென். சீனாய் மலைமுகடில் ஒரு தீஜ்வாலை நான் காணேன். இறங்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. சீனாய் மலைமுகடில் ஒரு தீஜ்வாலை நான் காணேன். என்னை மாற்றும், என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். விட்டு கொடுத்து பார். கர்த்தருடைய கரத்தின் வல்லமைக்கு உன்னை விட்டு கொடுத்து பார். சீனாய் மலைமுகடில் ரிகாலா ஷிகானா தலாரோ ரி
ரீபலவோ சந்தர ரகதியாத்தனரா உடமா ரகடாரே ஆமே தீ போல இறங்கனமே அக்னி நாவாய் பாதி ரீபலவோ சந்தர தனரா ரிகபலவோ உடம் தற்கடாரதரோசே ஒழுகேனமே தீ போல இறங்கனமே அக்னி நாவாய் பதியனமே கொடு காற்றாய் வீசனமே ஆத்ம நதியாய் ஒழுகேனமே தீ போல இறங்க ரீவா லௌடா ரக்கவர சியாத்தனரோ ரிகவலவ உடம் தன் கடானதரசே ரிகவலவ சந்தத் கடரக சியாத்தனரா ரிகவலவ ஷாரதா நாரா தேக்கலே உடவா லகடாரா நாரோ தீ போல இறங்க ரீவலவ சந்தனரே ரிகவலவ உடம் தாரகடா ரிகவலவ சந்தனரிகரசே ரீவா லக ரக நே கர்த்தருடைய வல்லமை ரீவலவ சந்தனரே ஆமென் 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 தீ போல இறங்கனம் ரீவலவலவரவரவஷே ரீவா லகடா ரகதிரகலசிய அக்கினிமயமான நாவுகள் போல திரிந்திருக்கிற நாவுகள் இதோ ஒவ்வொருவர் மேலேயும் பற்றி பிடிக்கிறபடியா சோத்திரம் பற்றி பிடிக்கிறபடியா சோத்திரம் ரீவா லகடா ரக்கவரஷியா கவரவரவ அக்னியாவாய் பதியனமே கொடுங்காற்றாய் வீசனமே ஆத்ம நதியாய் ஒழுகனமே அசியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணனே ஆகாப்பு வீரச்ச போல அக்னி மழையாய் பொழிய ஆமென் 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 ஓ ரிகலாதர ஷகான ராதானோ ரிகபலவோ ஷபலதரோ ஆமென் இறங்கியனுவே கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு தீஜாலை நான் காணனே இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்மேல் இறங்கனவே அன்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு தீஜாலை நான் காணனே ஆத்தியன் மேல் இறங்க ஆமே எல்லாரும் தீ போல இறங்க ஆமென் ஆவியானவரே அக்னி நாவாய் பதியனமே கொடு காற்றாய் வீசனமே ஆத்ம நதியாய் ஒழுகனமே எல்லாரும் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி எறியப்படுகிறபடியா ரீமா லஷை காந்தலாதனரோ ரீமல் கடானமனதிரசியாதனரா தீபால இறங்கனமே அக்னி நாவாய் Ribala shikara mana dala di rasika barabala shiadaro Ribala gamana dala shekere de Ribal bauda regadan kadaga santuradana radan kadara Rigabala bo shantaradana Ribala bo chika barabala di natil kemana hasiatanara Ribal bauderi kabarabala bo shabala baradara bala bo jarabala baraba Ribala baraba tirabal kapta rebana siakamana Ribala karamana di rasika baladura Ribala bo shabaradara bala balaba கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை ரீமா கமன தனர பர்வதங்களை அதிர பண்ணத்தக்கதாக தேவ வல்லமை ரீமல சிகரமனதுரு பர்வதங்களை அசைக்கத்தக்கதாக உன்னத வல்லமை ரீமா லக்கம் தக்கட ரகதல் கைட சிகமா மானோ ரீபல் கவர் அதிர கதேரசே ரீபலவ சந்துராதனர கர்த்தருடைய வல்லமை ரீகன் கரே தேசகே மனதர வஷ்யா கவரவலவ ரீகமன தரக்கட ரகசியாதனரோ ஆமே வாசல் நிலைகள் அசையத்தக்கதாக ஆமே கூப்பிடருடைய சத்தத்தினாலே வாசல் நிலைகள் அசையத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை ரீகமல ஸ்ரீகமன இதோ தேவ மகிமை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வல்லமை உள்ள காற்று பர்வதங்களை அதிரத்தக்கதாக தேவ வல்லமையை வெளிப்பட பண்ணின கர்த்தருடைய காற்று Rakaba shikara manadal karada manadara
ரீபரபலபோ ஷபரதரபா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய தீ வந்து விழுகிறது, கர்த்தருடைய அனல் வந்து விழுகிறது. ஆமென். ஜெபிக்க முடியலையே என்று பாரப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா, நீ ஜெபிக்கும்படி ஒரு ஜெப தூபத்தை, ஆமென், ஒரு ஜெப தீயை கர்த்தர் உன் மீது போடுகிறார். உன் நாவில வைக்கிறார் சகோதரி, உன் நாவில வைக்கிறார் சகோதரி. ரீபலதரஷிகரபன. உன் நாவுகள் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசட்டும். கர்த்தருடைய மகத்துவங்களை நாவுகள் பேச துவங்குகிறது. ஆமென். வார்த்தைகள் புறப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நீ ஜெபிக்கும்படி ஒரு விடுதலை உனக்கு கட்டளையிடுகிறார், விடுதலையை கட்டளையிடுகிறார். ஆமென். உன் கண்கள் காணத்தக்கதாக, அவரை துதித்து நன்மைகளை பார்க்கத்தக்கதாக. ஆமென் ஆமென் ஆமென். இதோ உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமோ அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு உண்டாகிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வல்லமை வல்லமை. ரிகமமனதர ஷிகபபலதர ரிபலப ஷபலதர கசியாதனரோ ரிகமன் கம்தனாதல் கடரமனகசியாதனர ரிபாபாபல ஷெகெரமனகசெதலரமனர ரிகவரபலப ஷபரவரவரவரவ. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையிலே பேசலாமா? எல்லாரும் அப்படியே உங்கள் நாவு டங்ஸ்லேயே பேசட்டும். ஆமென். கர்த்தருடைய மகத்துவங்களை பேசட்டும். அல்லேலூயா. ஆமென். மேல் வீட்டு அறையில் அந்த கூடியிருந்த இடத்துல கர்த்தர் அக்கினிமயமான நாவுகளாய் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அமர்ந்த போது பற்பல பாஷைகளில் பேச துவங்கினார்கள். கர்த்தருடைய மகத்துவங்களை வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள். ஆமென். அந்த அடையாளத்தை பெற்றவர்கள் அப்படி பேச துவங்குங்க. கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் இதோ உங்களை மூடுகிறது. ரிஹதல ஷிகரமன. பேசுங்க பேசுங்க. ரிபலகதரமனஷே ரிகபபலதரதா. இப்பொழுது அநேகருடைய நாவிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படும். ரிகபல ஷிகரபா. வாலிபர்கள் நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுத்து ஆமென் ஆமென். ரிபகபல ஷிகரதனா ரிகபரபல பௌத்யாரபனா. ஆமென். உன்னை தான் கர்த்தர் அபிஷேகிக்கிறார், உன்னை தான் கர்த்தர் தொடுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ரிகபபலதர. யோ, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றும்படியாக இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து, இந்த சமூகத்தில் தேவ பர்வதத்தில் உன்னை கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபபலதரமனா ரிகபல ஷிகரமனா ரிகபல ரிகமம. நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும். உன்னை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். ரிகமன. தூரமாய் அல்ல, சமீபமாய் சமீபமாய். ரிகபபல ஷிகரதா. ஆமென் 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 ஆமென். தரிசனங்களை கர்த்தர் வைக்கிறார். இப்போது ஆவியானவர் அநேகர் மேல தரிசனங்களை வைக்கிறார். ஆமென். அநேகருடைய கண்கள் தரிசனங்களை காண்கிறது, அக்கினி பிளம்பை காண்கிறார், கர்த்தருடைய கை வல்லமே காண்கிறார். ரிகபபல ஷிகரபன. ஆமென் ஆமென். ரிபலதரகமனரதோசிய ரிபலவ ஷபலதரவரவரவ. கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய கை வல்லமை. ரிபகமன ஷெகெதெனரமன. அப்படி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவங்க பேசுங்க பேசுங்க. கர்த்தர் அக்கினியாக்குகிறார், தமது ஜனத்தை அக்கினியாக்குகிறார். ரிகமனதலஷே. மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி உன்னை கர்த்தர் உயர்த்துகிறார். தாம் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ணி, தாம் தெரிந்து கொண்டவனுடைய கொம்பை உயர்த்துகிற கர்த்தர் உன்னை அபிஷேகித்து உயர்த்துகிறேன், உன்னை அபிஷேகித்து உயர்த்துகிறேன். அந்தரங்கமாய் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது வெளியரங்கமாய் உயர்த்தப்பட்டது போல அந்தரங்கமாய் உன்னை அபிஷேகிக்கிறேன். நீ வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கப்படும்படி இதோ மறைவிடங்களில் நான் உன்னை கண்டுபிடித்து உன்னை பெரிய ஜாதியாக்கும்படி, உன் பேரை மேன்மைப்படுத்தும்படி உன்னை அபிஷேகிக்கிறேன். அவர்கள் நடுவில் உன் கோலை நான் துளிர்விட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவில் உன் பூ பூக்கும். ஆமென் ஆமென் ஆமென். ரிகபலதர ரிகபல ஷகரதனரா. ஆமென். கர்த்தரே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய், நித்திய வெளிச்சமாய். ரிகமமனதா. அவன் சூரியனை அஸ்தமிப்பதும் அல்ல, அவன் சந்திரனை மறைவதும் அல்ல. கர்த்தரோ அவனுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
ரிகபல ஷகரதன சிஹதலரதரபல ரிகபரபரப ஷபலபரதர. ஆவியின் வல்லமை இரட்டிப்பாய், ஆவியின் வல்லமை இரட்டிப்பாய். எலியாவின் ஆவியின் பலனும், எலியாவின் ஆவியின் பலனும், எலியாவின் ஆவியின் பலனும். ரீதல ரதல ஷேகரஹமனர ரிகதகமமனதன. இந்த இடத்திலே கர்த்தர் ஊழியர்களை எழும்ப பண்ணுகிறார், ஊழியர்களை எழும்ப பண்ணுகிறார். ஆமென். ஊழியத்திற்கான அபிஷேகம், ஆமென், எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எலிசாவின் மீது வந்து அமர்ந்தது போல இதோ ஆமென் சில வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய சால்வை வந்து விழுகிறது, வாலிபர்கள் மேல கர்த்தருடைய சால்வை வந்து விழுகிறது. கர்த்தர் வேறு பிரித்தெடுக்கிறார், வேறு பிரித்தெடுக்கிறார். இதோ நீ வேறு மனுஷனாக்கப்படுகிறார், வேறு மனுஷியாக்கப்படுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வேறு மனுஷனாய் மனுஷியாய் இதோ புதிதும் கூர்மையுமாய் ஒரு புதிய கருவியாய் ஒரு புதிய மனுஷியாய் நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகமனதல ரஷேகரேகதர ரிபலகரமனதுரா ரிகபரபலப ஷபலதரப ரிகமமரேஹதல சிகரவனோ ரிபல சிகாரம் அரது கேரமன. ஆமே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானன் புறப்பட்டது போல கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி நான் உன்னை புறப்பட பண்ணுவேன், புறப்பட பண்ணுவேன். ஓ, குறித்த நாட்களுக்குள்ளாய் உன்னை குறித்து வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை, நிச்சயமாய் நிறைவேறும். ரிபலகமன சிகரபல ரிகபரபலப ஷபரபலதர ரிகமனதன ரகமமலஷ ரிபரபலப ஷபரதரபலப ரிகபரபலப ஷபலதர ரகசியாத்தனரா. ஹalleluya, 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 ஹalleluya. ரிகமலஷ. அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை சொல்வோமா, அப்படி சொல்வோமா? உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறுக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. எல்லாரும் பெரும் சத்தத்தோடு ஐயா, உங்க சத்தம் உயரட்டும். ஏசையா ஏசையா ஏசையா. ஒரு முறை கூட ஐயா
ஏசையா சோத்திரம் ஏசையா சோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மனுஷனுடைய பலனோ மனுஷனுடைய சித்தமோ அல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய பலன், தேவனுடைய கை வல்லமை எங்கள் நடுவில் நிறைவாய் வெளிப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னபடியே உம்முடைய ஜனத்தை தொட்டீர், நீ சொன்னபடியே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தீர். ஆமென். உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நீர் எங்கள் பேரில் கொண்டிருக்கிற வைராக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று நீர் வைராக்கியம் வாஞ்சா எங்கள் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பரிபூர்ணமாய் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.